வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் உள்ள ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள முக்கிய விநியோக துறைமுகத்தில் ஹவுதி இயக்கத்தினுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று குறிப்பிட்டார். தாக்குதலுக்குள்ளான ஹொரைடா துறைமுகம் தான் ஏமன் நாட்டின் பிரதான துறைமுகம். பெரும்பாலும் மனிதாபிமான உதவிகளில் வாழும் ஏமனுக்கு மனிதாபிமான பொருட்கள் மற்றும் எண்ணெய் இறக்குமதிகள் அந்த துறைமுகம் ஊடாகவே செல்கின்றன. அது தவிர ஹவுதி இயக்கத்திற்கு ஈரானிய ஆயுதங்கள் செல்வதும் அதே ஹொரைடா துறைமுகத்தின் ஊடாகத்தான். ஹவுதி இயக்கம் இஸ்ரேலை நோக்கி ஆளற்ற விமானங்கள் மற்றும் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவுகின்றது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இஸ்ரேல் ஏமனிலும் ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகின்றது. ஹவுதிகளுடன் இணைந்த அல்மாசிரா தொலைக்காட்சி ஹொடைடா துறைமுகத்தின் கப்பல் துறைகளை 12 இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறிவைத்ததாக கூறியது. கடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு முன்னர் திருத்தப்பட்ட 3 கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக துறைமுகத்தில் உள்ள 2 வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த தாக்குதல் சுமார் 10 நிமிடங்கள் நீடித்தது என்று அப்பகுதிவாசிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃபின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் கேர்னல் அபிச்சாய் அத்ரே பொதுமக்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ள கப்பல்களை வெளியேறுமாறு நாங்கள் முன்கூட்டியே அறிவித்தோம். எஞ்சியிருப்பவர்கள் தங்கள் உயிருக்கு தாங்களே ஆபத்தை விளைவிப்பவர்கள் என்று தெரிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கருத்து தெரிவிக்கையில் ஹவுதி இயக்கத்தின் மீதான கடல்சார் மற்றும் விமான முற்றுகையை தொடர்வதை உறுதி செய்வதே தங்கள் நோக்கமாக இருப்பதாக விளக்கினார். செப்டம்பர் தொடக்கத்தில் சானா மீது ஐடிஎஃப் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல்கள் வந்துள்ளன. ஹவுதி ராணுவ முகாம்கள், ஹவுதிகளின் பிரச்சாரத்துறையின் தலைமையகம் மற்றும் ஹவுதிகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் சேமிப்பு தளம் ஆகியவற்றை இது குறிவைத்தது. எரிபொருள் சேமிப்பு தளம் தாக்கப்பட்டதை அடுத்து அது மிக உயரமாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பல மணி நேரமாக தீயை அணைக்க முடியவில்லை. இந்த புதிய தாக்குதல் இஸ்ரேலின் ஈலாட்டில் உள்ள ரமோன் விமான நிலையத்தில் சமீபத்தில் ஹவுதிகள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதி என்று ஐடிஎஃப் தெரிவித்தது. ஏற்கனவே கடந்த புதன்கிழமையும் அதே ரமோன் விமான நிலைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்திருந்தது. ஒரே தாக்குதலுக்கு இஸ்ரேல் 2 தடவைகள் பதிலடி கொடுத்திருப்பது வழமைக்கு மாறான ஒரு சம்பவம். ரமோன் விமான நிலையம் ஒரு ஆளற்ற விமானத்தால் தாக்கப்பட்ட பின்னர் நகரின் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டது. தாக்குதலில் விமான நிலைய கட்டிடத்தில் சிறிய சேதம் ஏற்பட்டது. உயிரிழப்பு, காயங்கள் எதுவும் கிடையாது. அந்த சிறிய தாக்குதலை நடத்திவிட்டு ஹவுதிகள் 2 விமான தாக்குதல்களில் கணிசமான சேதத்தை சந்தித்துள்ளன. போர் தொடங்கியதில் இருந்து ஒரு இஸ்ரேலிய விமானிகள் நடத்திய மிக நீண்ட விமான பயணமாக இந்த தாக்குதல் அமைந்தது. தாக்குதலை நடத்தி முடிக்க இஸ்ரேலிய விமானங்கள் மொத்தம் 2350 கிலோமீட்டர் தூரம் பறக்க வேண்டி இருந்தது. மேற்கு துறைமுக நகரத்தினை ஈரானிய ஆயுதங்களுக்கான போக்குவரத்து புள்ளியாக ஹவுதிகள் பயன்படுத்துவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியிருந்தது. மேலும் கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அந்த மேற்கு நகர துறைமுகத்தை இலக்கு வைத்தன. துறைமுகத்தின் பெரும்பகுதி மற்றும் அதன் பல சாலைகள் இடிந்து வீழ்ந்துள்ளன. நாட்டுக்குள் நுழையும் உணவு மற்றும் மருந்துக்கான முக்கிய உள்கட்டமைப்புகள் இவை. ஹவுதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யக்யா சாரி சமூக ஊடகங்களில் கூறிய போது தமது வான் பாதுகாப்பு இஸ்ரேலிய விமானங்களுக்கு குறிப்பிடத்தக்க குழப்பத்தை ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டார். எப்படியான குழப்பம் ஏற்பட்டது என்பதை அவர் விளக்கவில்லை. என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் தாக்குதல் நடத்தப்பட்டதும் அதனால் பல இடங்களில் தீப்பற்றி கொண்டதையும் காணொளிகளில் காண முடிகின்றது. காசாவில் தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் சூயஸ் கால்வாய்க்கு செல்லும் ஒரு முக்கிய வர்த்தக பாதையான செங்கடலில் உள்ள கப்பல்களையும் ஹவுதிகள் பல தடவைகள் குறிவைத்துள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இணைந்து பலமுறை ஹவுதி இலக்குகளை தாக்கியுள்ளன. நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஏமனில் இருந்து ஹவுதிகள் ஏவிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை இடைமறைத்து சுட்டு வீழ்த்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்தது. ஏவுகணை வருவது குறித்து மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன் எச்சரிக்கைகள் எழுப்பப்பட்டன. டெல்-அவிவின் வெளிப்புற நகரங்கள், பென் குரியன் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள், ஜெருசலேமில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. ஈரானிய ஆதரவு பெற்ற குழுவான ஹவுதிகள் தலைநகர் சானா உட்பட ஏமனின் பெரும் பகுதியை 2014 முதல் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். ஏமன் தலைநகர் சானாவில் கடந்த வாரம் ஹவுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 31 ஏமன் செய்தியாளர்களின் இறுதிச் சடங்குகளில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் சமீப கால தாக்குதல்கள் நடந்தன. பொதுவாகவே ஏமனில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹவுதிகளின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படுவது. அதற்கு விதிவிலக்காக 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. முதலாவது விதிவிலக்கு தாக்குதல் ஹவுதிகளின் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் தளபதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டது. அதில் குறைந்தபட்சம் 12 பேர் கொல்லப்பட்டார்கள். இரண்டாவது விதிவிலக்கு தாக்குதல் கடந்த புதன்கிழமை இஸ்ரேலால் நடத்தப்பட்டது.
அதில் ஹவுதிகளின் ஊடக மையங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் 31 பேர் செய்தியாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தான் நேற்று இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டன. அந்த தாக்குதலில் ஹவுதிகளால் நடத்தப்படும் ஒரு ஊடக மையம், குடியிருப்பு பகுதிகள், ஒரு ராணுவம் தலைமையகம் மற்றும் ஒரு எரிபொருள் சேமிப்பு மையம் குறிவைக்கப்பட்டன என்று ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமைச்சும் தெரிவித்தது. சானாவில் உள்ள ஏமன் தேசிய அருங்காட்சியகமும் சேதமடைந்ததாக இயக்கத்தின் கலாச்சார அமைச்சும் தெரிவித்தது. வடக்கு ஜாஃப் மாகாணத்தின் தலைநகரமான ஹாஸ் நகரில் உள்ள ஒரு அரசாங்க கட்டடமும் தாக்கப்பட்டது. ஹவுதிகள் உளவு தகவல்களை சேகரித்து இஸ்ரேலை தாக்க பயன்படுத்திய இடங்கள், எரிபொருள் சேமிப்பு வசதி மற்றும் ஊடகங்களில் பிரச்சார செய்திகளை விநியோகிக்கும் பொறுப்புள்ள மக்கள் தொடர்பு துறை ஆகியவற்றை தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியது. ஹவுதிகளால் நடத்தப்படும் அல்மாசிரா தொலைக்காட்சி நேற்று செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களின் இறுதிச் சடங்குகளை நேரடி ஒலிபரப்பு செய்தது. அதில் ஒரு மசூதிக்குள் சுமார் 50 பேர் இருப்பதும், அடக்கம் செய்வதற்கு முன்பு சவப்பெட்டிகள் எடுத்துச் செல்லப்படுவதும் காட்டப்பட்டது. சவப்பெட்டிகளுக்கு அருகில் ஒரு மரியாதைக்கு காவலன் நின்றார். இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டு கலீத் ராகி மற்றும் அஹ்மத் மால்கி ஆகியோரின் கூற்றுப்படி இவ்வளவு பெரிய இழப்பு இறுதிச் சடங்குகளில் எதிர்பார்த்ததை விட மக்களின் வருகை குறைவாக இருந்தது. ஏனென்றால் காலை வேளையில் பலத்த மழை பெய்ததால் சிலர் விலகியிருந்தனர் என்றனர். இருவரும் அசோசியேட்டட் பிரஸிடம் தொலைபேசியில் பேசினார்கள். செய்தியாளர்களை பாதுகாப்பதற்கான அமைப்பு சிபிஜே நேற்று செவ்வாய்க்கிழமை அசோசியேட்டட் பிரஸிடம் ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சானாவில் நடந்ததாக கூறப்படும் இறப்புகள் குறித்து அந்த அமைப்பு இன்னமும் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும், ஆனால் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சானாவில் உள்ள உண்மைகளை சரிபார்ப்பதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் கூறியது. தகவல் சூழல் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஹவுதி அதிகாரிகள் கடுமையான தணிக்கை விதித்துள்ளனர். இதில் விமான தாக்குதல்கள் தொடர்பான புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை பகிர்வதற்கான தடையும் அடங்கும் என்று சிபிஜே தெரிவித்துள்ளது. நியூயோர்க்கை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்ட அறிக்கையில், சானாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் 2 செய்தித்தாள்களின் தலைமையகத்தை கொண்ட ஒரு ஊடக மையத்தை தாக்கியதாக கூறியது. இது ஏமனில் செய்தியாளர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகளுக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு என்று விவரித்தது. அதே நேரத்தில் இஸ்ரேல் அந்த செய்தி மையம் ஹவுதிகளின் பொய் பிரச்சாரங்களை உருவாக்கும் இடமாக குறிப்பிடுகின்றது. ஏமன் ஆய்வாளர் முகமது அல் பாஷா எக்ஸில் வெளியிட்ட ஒரு தகவலில், ஹவுதிகளின் அரசு செய்தித்தாளின் ஊழியர்கள் பத்திரிகையின் அடுத்த பதிப்பை தயாரிக்க கூடியிருந்த போது தாக்குதல்கள் நடந்ததாக கூறினார். ஈரானின் எதிர்ப்பின் அச்சு கூட்டணியில் இப்போது ஓரளவு பலத்துடன் இருக்கும் ஒரே இயக்கம் இந்த ஹவுதி இயக்கம்தான். கூட்டணியில் அதிக பலத்துடன் இருந்த ஹெஸ்புல்லா இஸ்ரேலுடன் நடந்த போரில் தோல்வியடைந்து பலமிழந்த நிலையில் உள்ளது. ஹமாஸ் காசாவில் அதன் தலைவர்கள், தளபதிகள் மற்றும் இயக்கத்தினரை இழந்த போதும் போர் புரிந்து கொண்டிருக்கின்றது. சிரியாவில் ஈரானிய ஆதரவு அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்த நிலையில் தப்பியோடி இப்போது ரஷ்யாவில் இருக்கிறார். ஈராக்கில் உள்ள ஷியா இயக்கங்கள் முன்பே பலமான இயக்கங்கள் அல்ல. அப்படியான நிலையில் இப்போது ஈரானின் கைவசம் இருக்கும் ஒரே சேட்டு ஹவுதி இயக்கம்தான். மற்ற இயக்கங்களை பலமிழக்க செய்தது போல ஹவுதிகளையும் பலமிழக்க செய்வதற்காகத்தான் இஸ்ரேல் இப்போது ஏமனில் தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. ஹவுதிகளின் முக்கியஸ்தர்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் தாக்கப்படுகின்றன.